வணக்கம். விடுதலை படத்தோட 2ஆம் பாகம் வெற்றிகரமாக திரையரங்குல ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு தலை சிறந்த படைப்பு, ஒரு காவியம், ஒரு காலத்துக்கேற்ற சால சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் தேசிய கருத்தியலை சொல்லக்கூடிய படமல்ல, பாடம் அப்படின்னா மிக இல்ல. நான் ஒட்டுமொத்தமா 2 முறை அந்த படம் பார்த்தேன். 2ஆம் முறை பார்க்குறப்பவும் படம் அவ்வளவு சிலிர்ப்பூட்டியது. படம் பார்க்குறப்ப நமக்கு அந்த உணர்ச்சி பெருக்கெடுக்கிறத தவிர்க்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு படம். அண்ணன் வெற்றிமாறன் நெனச்சிருந்தா, இங்க இருக்கக்கூடிய உச்சபட்ச சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள வச்சு, பெரிய அளவுல படம் பண்ணலாம். இப்ப 400 கோடி, 500 கோடி அப்படின்னு வச்சு கூட படம் பண்ண முடியும். ஆனா, அப்படி அண்ணன் வெற்றிமாறன் படம் பண்றதுல முதன்மைத்துவம் வழங்கல. மாறாக ஒரு தலைசிறந்த படைப்ப குடுத்திருக்காங்க. தலைசிறந்த படைப்பு. தமிழ் சமூகம் அவருக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கும். அதாவது மறைக்கப்பட்ட அடையாளங்கள். ஐயா கலியபெருமாள், அண்ணன் தமிழரசனை பாத்திரங்களாக ஏற்று, அந்த படத்துல பெருமாள், டி.ஏ. அப்படின்னு வச்சு எடுத்திருக்காங்க. அதுக்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் அவரை பாராட்டலாம், கொண்டாடலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இனமான இயக்குனர் அப்படின்னா அண்ணன் வெற்றிமாறனை சொல்லலாம். வெறுமனே படம் எடுக்கிறத விட தன் கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்காம, மக்களுக்கான போராட்ட களங்கள்லையும் பங்கேற்பாரு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு ஒட்டுமொத்த இனமான தமிழர்கள் எல்லாம் ஒன்று திரண்டப்ப, கட்சிகள்லாம் ஒன்று திரண்டப்ப, ஐபிஎல் மைதானத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திருந்த வேளையில் அண்ணன் வெற்றிமாறனும் அதில் பங்கெடுத்தாங்க. காவல்துறையெல்லாம் அண்ணன் வெற்றிமாறன் தாக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாது பல சமூக சிக்கல்கள் குறித்து அவங்க வாய் திறந்து பேசியிருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு தடை இருந்தப்ப அது குறித்து அது தடையை எதிர்த்து பேசியிருக்காங்க. நம்ம இப்படி ஒரு கலைஞங்கிறவன் மக்களுக்கானவன், மக்களின் பாடுகளை, மக்களின் இன்னல்களை, மக்களின் துன்பத்துறங்களை பேசணும். அந்த படைப்புங்கிறது மக்களுக்கானதாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை முழுமையாக உள்வாங்கி கொண்டு செயல்படக்கூடிய ஒரு இனமான இயக்குனர் அப்படின்னா அண்ணன் வெற்றிமாறன் சொல்லலாம். இந்த விடுதலை படத்தை வச்சு ஒரு இழிவான அரசியல். இந்த படத்தை திராவிட கூட்டம் கொண்டாட தயங்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோகால்டு கம்யூனிஸ்டுகள், அவங்களும் இந்த படத்தை கொண்டாட தயங்குறாங்க. இந்த படத்தை குறை சொல்றாங்க, வன்மத்தை உமிடுறாங்க. இது ஒரு பக்கம். இதை கடந்து நாம் தமிழர் கட்சியை, அதாவது அண்ணன் சீமானர்கள் இந்த படத்தை பார்க்கல. ஏன் பார்க்கல அப்படின்னா, வெற்றிமாறன் அழைக்கல அப்படின்னு உண்மைக்கு புறம்பான ஒரு கட்டுக்கதையை கட்டவிழ்த்து விட்டாங்க. விடுதலை படத்தோட முதல் பாகத்தை பார்த்துட்டு அண்ணன் அவ்வளவு பாராட்டி சிலாகிச்சு கொண்டாடி இருந்தாங்க. இப்போ 2ஆம் பாகம் வர இருந்த வேளையில் அண்ணன் தொடர்ச்சியான அலுவல்கள், சுற்றுப்பயணங்கள், தொடர்ச்சியான பணிகள்ங்கிறதால நேரம் வாய்க்கப்பெறலை. நேற்றைய தினம்தான் அண்ணன் வெற்றிமாறனுக்கு அண்ணன் சீமானர்களுக்கு நேரம் கிடைச்சிச்சு. நேற்று அண்ணன் குடும்பத்தோடு பார்க்க போனாங்க. நாங்களும் போனோம், அந்த படத்தை பார்க்க போனோம். படம் முடிஞ்சுட்டு அண்ணன் சீமானர்கள் பத்திரிகை சந்திப்பை நிகழ்த்தியிருந்தாங்க. அந்த படம் குறித்து ரொம்ப பாராட்டி பேசியிருந்தாங்க. இதுக்கு பிறகு படத்தை பார்த்துட்ட பிறகும் பார்த்தீங்களா, மற்றவங்க பார்க்குறப்ப வெற்றிமாறன் வந்தார், விஜய் சேதுபதி வந்தார், ஆனால் இதுக்கு மட்டும் வரலை, வெற்றிமாறன் வரலை அப்படின்னு சொல்லி இதுக்கும் ஒரு கட்டுக்கதை. எவ்வளவு அற்பத்தனமாக சமூக ஊடகங்களில் கட்டமைக்கப்படுது பாருங்க. இன்னைக்கு காலையில் அண்ணன் வெற்றிமாறன் நாம் தமிழர் கட்சியோட தலைமை எழுத்துக்கு அண்ணனோட நெடுநேரம் உரையாடி கொண்டு தான் போனாங்க. இவ்வளோதான் செய்தி. ஆளுக்கு இஷ்டத்துக்கு கதையை புனைஞ்சு கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டு வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சி வெளிப்படுத்துகிறாங்க. இது ஒரு பக்கம். அண்ணன் வெற்றிமாறன் வந்துட்டு போனது. இன்னொரு பக்கம் என்னன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கடந்த காலத்தில் போராட்ட உணர்வுக்கும் போர்க்குணத்துக்கும் பெயர் பெற்ற கம்யூனிஸ்டுகள், அந்த கம்யூனிஸ்டுகள் கூட இன்னைக்கு திமுகவோட ஆட்சியில் சமூக அவடங்களுக்கு தான் பேச மறுக்கிறாங்க, பேச தயங்குறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, 2 கட்சி. இல்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற இடமே தெரியல, அவ்வளவு அமைதியாக இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவ்வப்போது தாங்க இருக்கோம் அப்படிங்கிறத காட்டும் விதமாக அவ்வப்போது ஏதாவது குரல் எழுப்புறாங்க. அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஐயா கே பாலகிருஷ்ணன் நேற்றைய தினம் 50 ஆண்டுகள திராவிட கட்சிகளின் ஆட்சி காலத்தில் பெரியாரோட கோட்பாடுகளை செயல்படுத்தலை, இந்தியாவிலே சாதிய உணர்வு அதிகமாக மேலங்கி இருப்பது தமிழ்நாடு தான், இங்கே தான் ஆணவ கொலை நடக்குது அப்படின்னு அத்தி பூத்தார் போல திமுக அரசுக்கு எதிராக ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே போல அண்ணன் திரும்ப அவங்க திமுக பேச மாட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க காவல்துறை கொடியேற்ற அனுமதி மறுக்கும். இன்னைக்கு காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? இன்னைக்கு இல்லை, ஒட்டுமொத்தமாக காவல்துறை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ டெல்லி போன்ற யூனியன் பிரதேசங்களில் வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டு இல்லாமல் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் காவல்துறை தொடர்ச்சியாக ஏதோ ஒரு இடத்துல இல்லை, தொடர்ச்சியாக விசிக குடியேற்ற அனுமதி மறுக்குதுன்னா அது திமுக அரசோட உத்தரவு இல்லாமல் நடக்குமா? ஒருவேளை திமுக அரசு கொடியேற்ற எந்த சிக்கலும் பண்ணாதீங்க, எல்லாருக்கும் என்ன விதியோ அதே விதியை விசிகாவுக்கும் பின்பற்றுங்கன்னா கொடியேற்ற அடுத்த நொடியே அனுமதி கிடைச்சிடும். இப்படி தமிழ்நாடு முழுக்க விசிக கொடியேற்றுவதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது. கடந்த காலங்களில் காவல்துறை ஒரு அடாவடித்தனம் அட்டூழியம் பண்ணா நேரடியாக அரசை சாடுவாங்க, தார்மீக பொறுப்பு கொண்ட அரசை சாடுவாங்க. ஆனா இந்த முறை அரசு சாடாம காவல்துறை இப்படி பண்ணுதுப்பா. இதுக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இல்லை. காவல்துறை இவ்வாறு பண்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து காவல்துறைக்குள்ள புகுந்துட்டாங்க. அவங்க காவல்துறைக்குள்ள புகுந்துட்டு அரசுக்கு கெட்ட பேர் படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை வேறு அரசு வேறு என்று பிரிச்சு தான் அவங்க கண்டனத்தை கூட தெரிவிப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க நூற்றுக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான கோயில்களில் வந்து பெரிய சாதிய முரண்கள், சாதிய சிக்கல்கள், அதில் அறியப்பட்ட மேல்பாதி, அப்புறம் வந்து சிவகங்கை கண்டதேவி, அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம் தென்முடியனூர், இப்படி இந்த ஊரை சொல்லலாம். எந்த ஊர்லேயும் சிக்கல் தீர்க்கப்படுது. சிக்கல் தீர்த்தா ஒரு சாரரோட எதிர்ப்பை, விரோதத்தை சம்பாதிக்க வேண்டிய வரும். அப்படி வந்தா அது வாக்கு அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதால அது எல்லாத்தையும் கிடப்பிட போடுறாங்க. எல்லாத்தையும் நாடறியப்பட்ட வேங்கவேல் இன்னைக்கு வரைக்கும் கரும்புள்ளியாக, இந்த ஆட்சியே ஒரு கரும்புள்ளினா கூட அது பெரிய கரும்புள்ளியா இருக்கு. இப்படி எண்ணற்ற முரண்கள் இருக்கு. இருந்த போதிலும் விசிக நேரடியாக திமுக அரசு அப்படின்னு பேசாம இருக்குது. இந்த சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை, ஐயா ஸ்டாலினை பார்த்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் நன்றி தெரிவிக்கிறாங்க, இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னு. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா திமுக அரசு இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, திமுக அரசுன்னு கூட சொல்லலை, இந்த இடத்துல சரியா சொல்லலை, ஏதோ தீர்மானம் போடுறாங்க, கண்டன தீர்மானம் போடுறாங்க. அப்புறம் கண்டன தீர்மானம் போடுறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் ஐயா ஸ்டாலினுக்கு இந்த சாம்சங் தொழிலாளர் விவகாரத்தில் நன்றி சொன்னாங்க? எதுக்கு நன்றி சொன்னாங்க? இப்படி திமுக கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவை போலவே மாறி போனது. ஏன்னா இவங்க தேர்தல் நிற்பதற்கு திமுக காசு தருது, பல கோடிகளை கொட்டி தருது. நாங்கள் யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டோம்னு சொன்ன கம்யூனிஸ்ட் கட்சியே ஒட்டுமொத்தமாக 25 கோடியை வாங்கிட்டப்ப மற்றதை சொல்லவே தேவையில்லை. அதே போல நமக்கு வந்த செய்தி, இந்த கூட்டணி கட்சிகள் இயங்குவதற்கு மாதந்தோறும் காசு கொடுக்கப்படுது. இப்போ ஒரு கட்சி வந்து இப்போ திமுக கூட்டணியில் இருக்கு, அதே சமயம் இடம் வழங்கப்படுத எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ வழங்கப்படுதுன்னா அந்த கட்சிக்கும் பணம் கொடுக்கப்படுது, பணம் கடுமையாக கொடுக்கப்படுது. அதனால இவங்கள்ட்ட பணம் வாங்குவதால, ஆதாயம் அடைவதால இந்த கூட்டணி கட்சிகள் வந்து விமர்சித்து பேச முடியாம, எதிர்த்து அரசியல் பண்ண முடியாம தயங்குறாங்க. இந்த வேளையில திமுக கூட்டணியை சேர்ந்த அண்ணன் வேல்முருகன் அவங்க தொடர்ச்சியா திமுகவை சாடி பேசி வந்தாங்க. என்ன சாடி பேசி வந்தாங்க? அதாவது முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆளல, ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் தான் ஆடுறாங்க அப்படின்னு பகிரங்கமா விமர்சனத்தை வச்சார். அதே போல நான் வந்து திமுகவோட சின்னத்துல இருந்து வெற்றி பெற்றேன், என்னை மதிக்கிறதே இல்லை, என்னை சட்டமன்றத்தில் மதிக்கிறதே இல்லை, என் கருத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க, பேச வேண்டாம்னு சொல்றாங்க, ஒரு மூத்த அமைச்சர் வந்து பசிக்குதுப்பா போதும் நீ உட்காரு அப்படிங்கிறாரு, என்னை சபாநாயகர் அப்பாவு வந்து பேச விடாம இடைமறிக்கிறாரு அப்படின்னு வெளிப்படையாக விமர்சனத்தை வச்சிருந்தாரு. அதே போல வந்து என் தொகுதியில வந்து சிக்கல் இருக்கு, இந்த வெள்ள சமயத்துல கூட அவங்க ஒழுங்கா வந்து பார்க்கல, அங்க உதயநிதி வர்றாரு, நான் அறியாமல் தான் இருக்கேன், எனக்கு தகவல் சொல்றது இல்லை, என் தொகுதிக்காரன் பூரா மக்கள் பூரா என் மேல கோபமா இருக்கேன், அவளை குறைபாடு இருக்கு அப்படின்னு கடுமையா பேசினவர் கடைசியில் ஒரு கட்டத்தை சொல்றாரு, கூட்டணியை மறுபரிசீலனை பண்ண வேண்டி வரும் அப்படின்ட்டாரு. வேல்முருகன் வந்து பெரிய தமிழ்நாடு முழுக்க அமைப்பு பலம் கொண்டவர் இல்லை அப்படின்னாலும் அவர் கூட்டணியை மறுபரிசீலனை பண்ண வேண்டி வரும்னு சொன்னது வந்து பேசுபொருளாக மாறியது. அணி மாற போறாரு போல இருக்கு, திமுக விட்டு விலக போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதே போல தமிழர் என்று பேசக்கூடிய தலைவர்களில் வந்து வேலுமுருகன் ஒருத்தர், அல்ல மாற்று கருத்து இல்லை. கடந்த முறை ஈரோடு கிழக்கில் வந்து ஈவி.கே. சிலங்கவன் வந்து போட்டிட்டப்ப நான் வந்து ஈவி.கே. சிலங்கவனுக்கு ஆதரவு வழங்க மாட்டேன் அப்படின்னாரு. திமுகங்கிற துரோகியோட போயினாலும் குறைந்தபட்சம் இதையாவது சொல்றாரே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்பட்டுச்சு. அப்ப அந்த வேல்முருகன் வந்து இப்ப திமுகவை வந்து விமர்சிக்கிறாருன்னா திமுக விட்டு வெளியேற போறாரு, ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு போல இருக்கு அப்படின்னு சில பேர் நினைச்சாங்க. ஆனா ஒரு காணொலியை பார்க்க நேர்ந்துச்சு, நேற்றைய தினம் நினைக்கிறேன், ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பேசுறாரு. அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பொதுக்கூட்டமாக தான் இருக்கும்,
அந்த பொதுக்கூட்டத்தை பேசுறாரு. மேடையில் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திமுகவோட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உட்கார்ந்துருக்காரு. இவர் பேசுறப்ப நான் திமுக விமர்சிக்கிறேன், திமுக கேள்வி கேட்கறேன்னு சொல்றாங்க அப்படிலாம் யாரும் சொல்லல, இவர் தான் பேசுறாரு. நான் திமுக விமர்சிக்கிறேன், திமுக கேள்வி கேட்கறேன்னு சொல்றாங்க, எனக்கு விமர்சிக்க உரிமை இருக்கு, அதனால விமர்சிக்கிறேன். என் வீடு வந்து திமுக, நாங்க ஒரு குடும்பம், எங்க முன்னோர்கள் வந்து திமுகவுக்காக தியாகம் பண்ணிருக்காங்க, அந்த உரிமையில கேட்கிறேன். எப்போதும் வந்து இந்த பாஜக எதிர்ப்புல நாங்க இருப்போம், திமுக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாட்களாக பண்ண விமர்சனத்தை எல்லாம் சரிகட்ட விதமாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வந்து அந்த மேடையில் வச்சுக்கிட்டு இவர் திமுக வந்து அப்படியே இணங்கி போவது போல பேசிட்டாரு. என்னடா அது பொலிட்டிக்கல் ஃப்ராங்க் போல இருக்கு அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. அவர் பேசி முடிச்சு உட்கார்ந்த உடனே மகேஷ் பொய்யாமொழி அப்படியே கட்டி தழுவி அரவணைக்கிறார். அப்ப இவ்வளவு நாளா பேச எதுக்கு அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லை என்னன்னா, இதுதான் சமரசம்ங்கிறது. முதல்ல திமுகவோட போனதே சமரசம். அதுல எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்தாருன்னா அந்த எதிர்ப்புணர்வுல கூட உறுதியா இருக்க முடியல. இதுதான் அவங்களோட போர்க்குணம், போராட்ட உணர்வு. குறிப்பா சொல்லணும்னா அண்ணன் தனியரசு இருக்கிறாங்க, அவங்களும் தமிழர் என்று பேசுவாங்க. ஈழம் குறித்தான பற்று உண்டு அவங்கள்ட்ட. காங்கிரஸை கடுமையா சாடுவாங்க எல்லாமே. அதுல வந்து 2018 நினைக்கிறேன், 2018 வந்து மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அப்ப வந்து எல்லா கட்சியும் கருப்பொடி காட்டுது. அதாவது அதிமுக தவிர்த்துட்டு நினைக்கிறேன், எல்லா கட்சியுமே கருப்பு கொடி காட்டுறாங்க. அப்ப அண்ணன் சீமானவர்கள் கருப்பு கொடி காட்டி, நாங்க கருப்பு கொடி காட்டி, அன்னைக்கு இது விமான நிலையம் பக்கம் வந்து மண்டபத்தில் அடைக்கப்பட்டோம். பல்லாவரம் நினைக்கிறேன், பல்லாவரம் தாம்பரம் அந்த பக்கம் வந்து ஒரு மண்டபத்தில் அடைச்சு வைக்கப்பட்டோம். அண்ணன் சீமானவர்கள், ஐயா மணியரசன், அண்ணன் தமிழ்மொழி அன்சாரி எல்லாம் அடைச்சு வைக்கப்பட்டிருந்தாங்க. அதுல அண்ணன் தனியரசும் இருந்தாங்க அந்த மேடையில், அந்த அந்த அரங்கத்துக்குள்ள. அப்ப மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி அன்னைக்கு கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைச்சு வைக்கப்பட்டவங்க அண்ணன் தனியரசும் இருந்தாங்க. 2018, அதாவது 2018 மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி கைது செய்யப்பட்ட ஒரு ஆள்ல அண்ணன் தனியரசு ஒருத்தர். இந்த இடத்துல கவனிச்சுக்கணும். 2019 பார்லிமெண்ட் தேர்தல் வருது. அந்த பார்லிமெண்ட் தேர்தலில் மோடி பரப்புரைக்காக வர்றாரு. அந்த பரப்புரை மேடையை பார்க்குறப்ப மோடி உட்கார்ந்துருக்காரு மேடையில். மோடிக்கு பின்புறத்தில் அண்ணன் தனியரசு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ எந்த மோடி வரக்கூடாதுன்னு கருப்பு கொடி காட்டினாரோ அண்ணன் தனியரசு, அதே மோடியோட மேடையை பகிர்ந்துக்கிட்டு பின்னாடியே உட்கார்ந்துருக்காரு. இதுதான் சமரசம். போராட்ட களத்தை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கூட்டணி வந்தால் சமரசம் செய்து கொள்வது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் பேசுகிறாங்க, இதைத்தான் பண்ணுறாங்க. தமிழர்னு பேசுவாங்க, தேர்தல் வந்தப்ப அரசியல் ஆதாயம் அப்படின்னு போடுவாங்க, கூட்டணி கணக்கு, லாப நட்ட கணக்கு அப்படின்னு போடுவாங்க. இந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி மாறுபடுது. எங்களுக்கு வந்து போராட்ட களமாக இருந்தாலும் சரி தான், தேர்தல் களமாக இருந்தாலும் சரி தான், ஒரே நிலைப்பாடு தான். நாங்கள் இதுக்கு ஒரு நிலைப்பாடு, அதுக்கு ஒரு நிலைப்பாடு நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் ஒருபோதும் தற்காலிகமான இந்த வெற்றிக்காக நிரந்தரமான எங்கள் நம்பகத்தன்மையை, நம்பிக்கையை வந்து அடமான வைக்க மாட்டோம். அண்ணன் வந்து அழகா ஒரு பேட்டியில் சொன்னாங்க, மிக அண்மையில் ரெட்பிக்ஸ் பேட்டியில், நான் வந்து கூட்டணிக்கு போனேன்னா இனி எந்த காலத்திலையும் ஒரு புதிய ஆற்றல் வந்தா, புதிய அரசியல் எழுந்தா அவனை நம்பவே மாட்டான், நம்பிக்கையை இழந்துருவான். நான் எந்த காலத்தையும் அந்த தவறை செய்ய மாட்டேன், நான் வெல்றேன் தோக்குறேன் அப்புறம், ஆனா வரலாற்று பிழையை செய்ய மாட்டேன் அப்படின்னு மிக தெளிவாக ஆணித்தரமா சொன்னாங்க. ஏன்னா தமிழ் தேசியங்கிற முழக்கத்தை வந்து நாம் புதுசா பேசல. கடந்த காலத்துல ஐயா கலியருமாள், அண்ணன் தமிழரசு அவங்க ஆயுத போராட்டமா செஞ்சாங்க. அப்புறம் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா சீபா ஆதித்தனார், அப்புறம் ஐயா மாபோசி, இவங்கெல்லாம் சமரசம் செய்து கொண்டாங்க. திமுகவோடே போயிட்டாங்க. ஈவேகி சம்பத் அவர் கர்நாடகா தான், ஆனா வந்து ஈவேகி சம்பத் வந்து தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சாரு, காங்கிரஸோட போயிட்டாரு. அப்புறம் வந்து நம்ம காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஐயா மணியரசன், ஐயா தியாகோன்லாம் தேர்தல் பாதையை வந்து அவங்க விட்டுட்டு புறந்தளிட்டாங்க. ஐயா நெடுமாற ஐயா வந்து அவங்களும் பெருசா தேர்தல் களத்துல மற்ற இடங்கள்ல வந்து அவங்க சோபிக்கல. கடைசி ஐயா நெடுமாற ஐயா வந்து அண்ணாமலை கூப்பிட்டு வச்சு முள்ளிவாக்க நினைவந்த நிகழ்வு நடத்தினாங்க, பாஜக புகழ்ந்து பேசினாங்க ஒரு இடத்துல. ஆனா அதே ஐயா நெடுமாறன் வந்து இந்த பக்கம் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. பாஜகவோட போய் அந்த பாவத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டாங்க, இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து அந்த பாவத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டாங்க. இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி தனித்துவத்தோடு நிற்குது. சமரசம் இல்லாத சமரனாக விளங்கிய தலைவரோட பிள்ளை என்பதால அதே போல எந்தவித சமரசம் இல்லை. அமெரிக்காவோட போனால் நாடு அடைஞ்சிடலாம், சீனாவோட போனால் நாடு அடைஞ்சிடலாங்கிறப்ப இப்படி போனால் அது இந்தியாவுக்கு தான் அமைஞ்சிடும்.
அந்த வரலாற்று பிழையை, வரலாற்று தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன்னு நாடு அடையக்கூடிய வாய்ப்பு இருந்த போதும் அமெரிக்காவோட சீனாவோட போய் அதை செய்ய மாட்டேன்னு இந்த ஆசை காட்டுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஒருபோதும் மயங்காதுன்னு மகத்தான தலைவன் நமது தலைவர். அந்த தலைவனின் வாரிசாக வந்த அண்ணன் சீமானவர்கள் வந்து அவரும் ஒருபோதும் சமரசம் பண்ணாம இங்க வந்தா நான் நோட்டு தர்றேன், சீட்டு தர்றேன், ஊடக வெளிச்சத்தை உருவாக்குறேன், நான் வந்து உன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கூட ஆக்குறேன் அப்படின்னு எந்த ஆசை காட்டிய போதும் இந்த பேரங்களுக்கு, இந்த சதிவடைகளுக்கு ஒருபோதும் ஆட்படாது, சமரசம்லாம் இருக்கிறாங்க. அப்ப மற்றவங்களும் ஒப்புறப்ப நாம் தமிழர் கட்சி ஏன் தனித்துவமானதுங்கிறது இந்த செயல்பாடுகள் மூலமாக நாம் அறியலாம்.